இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர்கள் 1885ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு அதில் யார் வந்து தலைவராக இருந்தாருன்னா WC பானர்ஜி தான் இருந்தார். பம்பாயில் வந்து அதோட மாநாடு நடந்துச்சு. அடுத்ததாக வந்து தாதாபாய் நவ்ரோஜி 1886 வந்து தலைவராக இருந்தார் கல்கத்தாவில் நடந்த மாநாட்டுக்கு. இவர் தான் வந்து முதல் வந்து பார்சி பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அடுத்ததாக 1887 பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவர் தான் வந்து தலைவராக இருந்திருக்காரு. சென்னையில் நடந்த மாநாடு. இவர் தான் வந்து முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு பத்ருதீன் தியாப்ஜி. அடுத்தது 1888 வந்து சார்ஜ் யூல் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அலகாபாத் மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருக்காரு. இவர் தான் வந்து முதல் ஃபாரின் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அடுத்தது 1917 வந்து அன்னி பெசன்ட் வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து கல்கத்தா மாநாடுக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. இவங்க வந்து முதல் விமன் பிரசிடெண்ட். அடுத்ததாக வந்து 1925 வந்து சரோஜினி நாயுடு இருந்திருக்காங்க. கான்பூரில் வந்து இந்த மாநாடு நடந்திருக்கு. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் பிரசிடெண்ட்.